Good evening all. Welcome to our YouTube channel. I am Dr. Moti Narayanan, Medical Director and Sonologist, Diagnostics Center, Chennai. And today we are proud to have with us Dr. Varun Kumar, Consultant ENT Surgeon, Medical Director of Scope ENT Clinic, Chennai, and Assistant Professor, ENT Department of Venkateshwara Medcity, Chennai. And today we will be discussing few words regarding CSF rhinorrhea. CSF என்பது வந்து cerebrospinal fluid. இது வந்து இந்த பிரெயின் சுற்றி இருக்கிற ஒரு நீர், ஒரு ஃப்ளூயிட். இது மெயின் ஃபங்க்ஷன் வந்து இந்த பிரெயினுக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், ஒரு குஷனிங் எஃபெக்ட், ஒரு ஷாக் அப்சார்பிங் எஃபெக்ட் கொடுக்கும். ப்ளஸ் வந்து அது தவிர்த்து வந்து நியூட்ரியன்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வேஸ்ட் டிஸ்போசல் அண்டு மெயினாக வந்து இன்ட்ராக்ரனியல் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணும். இந்த பிரெயினில் சுற்றி இருக்க ப்ரெஷர் இருக்குது, இன்ட்ராக்ரனியல் ப்ரெஷர்னு, அது மெயின்டைன் பண்ணதுக்கு இந்த சிஎஸ்எஃப் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஎஸ்எஃப். அண்டு சம்டைம் வந்து இந்த மூக்கு வழியாக வந்து இந்த சிஎஸ்எஃப் வந்து ஒரு நீர் மாதிரி வரும், தின் நேசல் டிஸ்சார்ஜாக வரும். அது என்ன காரணங்களால வருது, அதனால் என்ன அறிகுறிகள் வரும், சிம்டம்ஸ் வரும், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாகும், ப்ளஸ் அதுக்கு என்ன மேனேஜ்மெண்ட், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும் என்பதை பற்றி நம்ம டாக்டர் பேச வந்திருக்காரு. ஸோ வெல்கம் டாக்டர் வருண். Thank you, Dr. Moti Narayanan sir, for the warm welcome. வணக்கம், என் பெயர் டாக்டர் வருண் குமார் ஜே, இஎன்டி கன்சல்டன்ட். இங்கே ஸ்கோப் இஎன்டி கிளினிக் வில்லிவாக்கத்தில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூளை நீர் வடிதல், மூக்கின் வழியாக மூளை நீர் வடிதல், அதாவது சிஎஸ்எஃப் ரைனோரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் வரும், எதனால் வரும், இதை பற்றி தெரியணுமா ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ சிஎஸ்எஃப் அப்படின்றது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், மூளை சுற்றி உள்ள நீர். அது என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையோட வெயிட்டை கம்மி பண்ணுது, மூளையில் இருக்கிற பகுதிகளை பாதுகாக்குது, நியூட்ரிஷன் தருது, அதே மாதிரி ஏதாவது அடிபட்டதுன்னா மூளையை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த நீர் மூளைக்கு சுற்றி இருக்கும், அதாவது மெனிஞ்சஸ் சொல்லப்படுற லேயருக்குள்ளார இருக்கும். இது எல்லாருக்குமே இருக்குங்க. இதனால் என்ன பயன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இது யாருக்கெல்லாம் மூளையிலிருந்து மூக்கின் வழியாகவோ இல்லை காதின் வழியாகவோ வருதோ அதுக்கு பேர் ஒட்டோரியான்னு சொல்லுவோம், காது வழியாக வந்தால், ரைனோரியான்னு சொல்கிறோம், மூக்கு வழியாக வந்தால். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சிஎஸ்எஃப் ரைனோரியா. ஸோ இந்த மூளை பகுதியானது இங்கே பார்த்தீங்கன்னா இது மூளை, இதில் ஒரே ஒரு எலும்பு தான் மூக்கையும் மூளையையும் செப்பரேட் பண்ணுது. ஸோ இந்த எலும்பு இதுக்கு மேலே இருக்கிறது மூளை, இதுக்கு கீழே இருக்கிறது மூக்கு. ஸோ இதன் வழியாக நம்மளுக்கு இந்த மூக்கோட பகுதியில் இருந்து மூளை நீர் வடியல் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மூளையோட பகுதியிலேருந்து இங்கே நரம்புகள் வரும். இந்த நரம்புகள் தான் ஆல்ஃபாக்ஷன் சொல்லப்படுற நரம்புகள், அதாவது மூக்கில் தெரிகிற ஸ்மெல்லை மூளைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஏரியா. ஸோ இந்த இடத்துல யூஸ்வலாக சில பேருக்கு பிறவிலேயே அந்த இடத்துல போன் சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் அங்கேருந்து வலியல் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஏதாவது அடிப்படுதுன்னா, இந்த எலும்பு உடஞ்சதுன்னா, இந்த மேலே இருக்கிற அந்த சொல்லப்படுற அந்த மூளையோட கவரிங்கில் ஏதாவது விரிசல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூளையிலிருந்து நீர் மூக்கு வழியாக வலி. ஸோ இதுக்கு பேர் தான் சிஎஸ்எஃப் ரைனோரியா. ஸோ இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் இருக்கிற நீர் மூக்கு வழியாக வரும்போது இந்த எலும்பில் ஏதாவது அடிபட்டு இருந்தாலோ, இல்லை இந்த எலும்பு பக்கத்தில் ஏதாவது ஒரு சதை இருந்து ரொம்ப நாளாக தேய்மானமாகி அதில் இருந்து வந்தாலோ, இல்லை சில பேருக்கு வந்து ஆக்சிடெண்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட் ஆகி அதில் வழியாகவோ, இல்லை சின்னதாக விளையாடிட்டு இருக்கும் போது மூக்கில் பேட்டு பட்டுருச்சு, போய் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது சம்திங் கால்ட் எம்டி செல்லார் சிண்ட்ரோம், அதாவது மூளையில் இருக்கிற ஏரியாவில் உள்ளே வந்து செல்லான்னு சொல்லப்படுற ஏரியாவில் எம்டி செல்லான் இருக்கும்போது உள்ளே இருக்கிற மூளை நீர்கள் வெளியே வரலாம். லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் சேயிங் நாங்கள் படிக்கும் போது சொல்லுவாங்க, 40 ஃபேட்டி ஃபீமேல், அதாவது 40 வயதுக்கு மேலானவர்கள், பெண்கள் ப்ளஸ் இடை உயர்ந்தவர்கள், அவங்களுக்கு இந்த மூளை நீர் ப்ரெஷர் ஜாஸ்தியாகி ஏதாவது ஒரு வீக்கஸ்ட் பாயிண்ட், அதாவது இப்போ டேங்க்கில் நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு வீக் பாயிண்டில் தண்ணி ஊற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வீக் பாயிண்ட் ஆனது மூக்குக்கு மேல் பகுதி, அதாவது மூளைக்கு கீழ் பகுதியில் விரிசல் வரலாம், அங்கேருந்து நீர் கோக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணலாம்?
எதுக்கு சார் இதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎஸ்எஃப் ரைனோரியா சும்மா அசால்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. நிறைய பேர் மூக்கிலேருந்து தண்ணி வடியுது சார், எப்போ வரும்னா ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கும்போது, மோஷன் போகும்போது முக்கும் போதோ, இல்லை இரும்பும் போதோ, இல்லை குனிஞ்சு ஏதாவது எடுக்கும் போது தண்ணி மாதிரி கொட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆபத்து வரலாம் அப்படின்னா, இந்த நீர் மூக்கில் ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியான பகுதி. ஸோ இந்த நீர் வரியும் போது வெளியிலேருந்து இன்ஃபெக்ஷன் மூளைக்கு போகலாம். அதாவது மூளைக்காய்ச்சல் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. கழுத்து இறுக்கிட்டு போயிடும், மூளைக்காய்ச்சல் வரும், சம்டைம்ஸ் ஃபிட்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி சார் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூக்கில் குனியும் போது தண்ணி வருதோ, இல்லை அடிப்பட்ட உடனே மூக்கில் ரத்தம் வந்ததுக்கப்புறம் தண்ணி மாதிரி கொட்டுதுன்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பாருங்கள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூக்கிலேருந்து வர நீரை டெஸ்ட்டு அனுப்புவாங்க. அதாவது சிஎஸ்எஃப் அனாலிசிஸ்ன்னு பண்ணுவோம். அது சிஎஸ்எஃப் அதாவது மூளை நீர் தான் அப்படின்னு சொன்னால், அடுத்து நம்ம இமேஜஸ் அதாவது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எங்கேருந்து லீக் வருதுன்னு பார்ப்போம். சில வாட்டி என்ன ஆகும்னா, அடிபட்டுச்சுன்னா அடிப்பட்ட உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 7 நாட்கள் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் எதுவுமே கொடுக்காம படுத்த படுக்கையில் 30 டிகிரி எலிவேஷனோட படுத்து மாத்திரைகள் போட்டுட்டு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே இது சரியாயிடுங்க. சம்டைம்ஸ் அதுக்கும் மேலே சரியாகலை அப்படின்னா ஆப்ரேஷன் போகும். ரெண்டாவது ஸ்பான்டேனியஸ், அதாவது அடிப்படவே இல்லை, நான் சொன்னல 40-50 ஃபீமேல், அவங்களுக்கு இல்லை யாருக்காக இருந்தாலுமே இந்த மூக்கிலேருந்து தண்ணி ஸ்பான்டேனியஸாக வருது அப்படின்னா இதே மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணுவாங்க. எல்லாமே மூக்கில் ஒரு சின்ன எண்டோஸ்கோப் வச்சுட்டு எண்டோஸ்கோப் வழியாகவே மூக்கில் அந்த எங்கே லீக் இருக்கோ அதை சரி பண்ணுவாங்க. தேர்டாக ஏதாவது ஒரு டியூமர் மூளையில் இருக்கிற சதைகள் வளர்ந்துருக்கு, கட்டி இருக்குது அப்படின்னா அதை ஆப்ரேட் பண்ணி கூட நம்ம இது சரி பண்ணலாம். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது தண்ணி தானே வருது என்ன ஆகிடும், நிறைய பேர் என்ன சொல்லிப்பாங்க, இது அலர்ஜினால தண்ணி வருது, அதை அப்படியே விட்டுடுவாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்களுக்கு ஃபீவர் வரும், மூளை காய்ச்சலாக இருக்கும், அப்போ தான் அவங்க உணர்வாங்க, அப்போ கோமா போய் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.